இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவை எவ்வாறு பலப்படுத்தும் என்பதை பற்றி கூறுகிறார் ஏ.கே. கரீம் அவர்கள். ஒரு ரமலான் மாதம் ஐயா அவர்கள் சொல்லி காட்டியது போல 30 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்ற இறை கட்டளை நிறைவேற்றுவதற்காக எல்லா இஸ்லாமியர்களும் நோன்பு நோக்கின்றோம். நோன்பு என்பது பொதுவாக எதற்காக நோக்கப்படுகிறது என்கின்ற ஒரு காரணம் இருக்கு. எல்லோரும் பலவிதமான காரணங்கள் சொல்லுவாங்க. ஒருத்தர் உடம்புக்காக நான் நோக்கிறேன், என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காக நான் நோக்கிறேன், அல்லது நோய் எதிர்ப்பு என்னுடைய உடம்புல வருவதற்காக நோக்கிறேன் என்று பல்வேறு காரணங்கள், பசி அறிவதற்காக நோக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் ஒரு காரணத்தை சொல்கிறான் திருக்குறான்ல. இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கேன்னு சொல்கிறான். இறை அச்சம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. இறைவன் என்பவன் நமக்கு மேலே இருக்கக்கூடிய படைத்த ஒரு சக்தி. அந்த படைத்த சக்தி நம்மை விட பெரியது, அந்த இறையச்சம் நமக்கு தேவை என்பதற்காகத்தான் உங்களை நான் நோன்பு நோக்க சொல்கின்றேன் என்று இறைவன் சொல்கிறான். அதனால தான் இந்த 30 நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் நாம் நல்ல வயிறார உணவு உண்டுருப்போம், அப்படி தானே? எப்பெல்லாம் தேவைப்படுமோ ஜூஸுகளையும் தண்ணிகளையும் நம்ம எப்போ வேணாலும் குடிச்சிருப்போம். ஆனால் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரியாணி இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரியாணி, நல்ல சுவைச்ச ஒரு ஆட்டுக்கறி பிரியாணி இருக்கும். ஆனால் அதை உண்ண மாட்டோம், அப்படி தானே? இல்லை, நமக்கு முன்னாடி நல்ல விலை உயர்ந்த ஒரு ஜூஸ் இருக்கும். அதை நம்ம குடிப்போமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்க மாட்டோம். காரணம், இறைவன் சொல்லியிருக்கா அப்படின்ற ஒரு அச்சம் மனசில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த ரூமுக்குள்ளே நம்மளை வந்து வச்சு ஒரு பிரியாணியை வச்சு யாரும் பார்க்கலப்பா சாப்பிட்ருப்பா என்று சொன்னால் அப்போவாவது சாப்பிடுவோமா என்று பார்த்தால் அப்போவும் சாப்பிட மாட்டோம். ஏன்னால் அந்த ரூமுக்குள்ள யார் பார்ப்பா? இங்கே இருக்கவங்க தான் பார்க்க மாட்டோமே தவிர யார் பார்க்க முடியும்? இறைவனால் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதனால தான் நாம் நோன்பு நோக்கிறோம், இறைவனுக்காக நோன்பு நோக்கிறோம் என்கின்ற இந்த செய்தி எல்லா விதமான செயல்களையும் உட்படுத்தி நாம் வந்து நோன்பு நோக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாகவே இஸ்லாம் என்றால் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாம் என்றால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, 8 மணி நேரம் நீ தூங்கிடு என்று சொல்லுது. அப்போ 24 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் தூங்கினதுக்கப்புறம் 1 மணி நேரம் என்னை நீ வந்து வணங்கணும் என்று இறைவன் சொல்கிறான். 5 வேளை தொழுகை 10 நிமிஷம் வச்சுக்கிங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் மட்டும் நீ என்னை வணங்கு. அப்போ 1 மணி நேரம் நீங்கள் 8 மணி நேரத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் ஆச்சு. அடுத்து ஒரு 1 மணி நேரம் உன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக்கும். என்னது? சோறு சாப்பிடு, நல்லபடியாக ட்ரெஸ்ஸை அயன் பண்ணு, துணியை போட்டுக்கும். இது மாதிரியான 1 மணி நேரம் நீ பண்ணிடு. மீதமுள்ள 14 மணி நேரம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்துனா எத்தனை மணி நேரம் ஆச்சு? மீதமுள்ள 14 மணி நேரம் பாக்கி இருக்கு. இந்த 14 மணி நேரமும் நீ மனித சமுதாயத்துக்காக சேவை செய்யணும்னு சொல்றான் இறைவன். இஸ்லாம் தான் சொல்லுது. மனித சமுதாயம் என்று சொல்லிட்டு யாரெல்லாம் மனித சமுதாயம் என்று இறைவன் தெளிவாக சொல்றான். உன்னுடைய மனைவி மனித சமுதாயம் தான், உன்னுடைய தகப்பனார் மனித சமுதாயம் தான், உன்னுடைய தாயார், உன்னுடைய பிள்ளைகள், அதோடு நிறுத்தல இறைவன். உன்னுடைய அண்டை வீட்டாரும் மனித சமுதாயம் தான், உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனும் மனித சமுதாயம் தான். யாரெல்லாம் பாதிக்கப்படுறார்களோ அவர்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்வது மனித சமுதாயத்தினுடைய தேவை என்று இறைவன் சொல்றான். எதிர் வீட்டுக்காரன் பசிச்சிருக்க, நீ பிரியாணி தின்னாதன்னு சொல்லி இறைவன் சொல்றான். ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்காம உன்னுடைய சொந்த வேலையை பார்க்காதன் என்று இறைவன் சொல்றான். என்று பார்த்தால் இந்த மனித சமுதாயத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்தி சொல்லித்தான் 14 மணி நேரம் சேவை செய்ய சொல்லி சொல்றான். இதுதான் இறைவனுடைய சின்ன தத்துவத்தை, நான் இஸ்லாமுடைய தத்துவத்தை ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றேன். அப்ப இந்த இறைவன் சொல்லக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கான சேவையை எல்லா வழியும் செய்யலாம், அப்படித்தானே? இங்க இறைவன் என்ன தெளிவா சொல்றான் அப்படின்னா, ஐயா அவர்கள் சொல்லி காட்டியது போல, நீ ஒரு முஸ்லீம் ஆகையால் முஸ்லீமுக்கு மட்டும்தான் நீ சேவை செய்யணும். நீ ஒரு முஸ்லீம்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே சேவை செய்யணும் என்று ஒருபோதும் இறைவன் சொல்லலை. இறைவன் என்ன சொல்றான்னா, யாரெல்லாம் உன்னோடு இருக்காங்களோ, உன் கூட வாழ்றாங்களோ, எல்லா மனித சமுதாயத்துக்காகவும் சேவையாற்ற சொல்றான். இந்த மனித சமுதாயத்துக்கான சேவையை நாம செய்யறோம். நீங்க சிந்தித்து பார்த்திருக்கலாம், நம்ம என்ன வேலையை செய்வோம் என்று பார்த்தால், மழை வெள்ளம் வந்துச்சு, மிகப்பெரிய மழை வெள்ளம், கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வீடுகளில் அடங்கி இருப்போம், அப்படிதானே? யாரெல்லாம் பசித்திருப்பார்களோ, யாருக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காம இருக்குமோ அவர்களுக்காக உணவுகளை ரெடி பண்ணி என்ன பண்ணோம்?
எல்லா சமுதாய மக்களுக்காக கொண்டு போய் உணவுகளை கொண்டு போய் கொடுத்தோம். எல்லா பகுதியிலும் கொண்டு போய் கொடுத்தோம். அப்போ உணவை அளிப்பதற்கு அந்த நேரத்தில் தேவை ஏற்படுது. அப்ப கழுத்தளவு தண்ணியிலும் நீந்தி கொண்டு போய் சேவை செய்தவர்கள் தான் இந்த தொண்டர்களும் தோழர்களும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கொரோனா பெருந்தொற்று வந்தது. இங்க மதம், சாதி, இனம் எல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதன் என்பது ஒரே சமூகம் தான். அந்த மனித சமூகத்துக்கு சேவை செய்வதுதான் நம்முடைய முழு நோக்கம் என்கின்ற ரீதியில தான் நம்ம இன்னைக்கு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி ஃபாதரியார் வலது பக்கமோ ஐயர் அவர்கள் இடது பக்கமோ உட்கார்ந்து நான் முஸ்லீமாக ஒரு ஆள் இந்த இடத்துல நிற்க முடியும் என்றால் இதுதான் சமூக நல்லிணக்கம், அப்படிதானே? இந்த சமூக நல்லிணக்கத்தை நாம் என்னைக்கெல்லாம் பேணுறோமோ, என்னைக்கெல்லாம் நம்ம இதை தூக்கி பிடிக்கிறோமோ, ஒரு காலமும் மக்களுக்கு இடையூறு வராது. ஒரு காலம் அவரவர் மதம் அவரவருக்கு, அப்படிதானே? இந்நிகழ்ச்சி பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். மீண்டும்